ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு காலத்திலே வருகின்ற சனிக்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே முதல் வாசகமாக திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நாம் செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இதிலே அவர் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்வது, பிள்ளைகளே, உங்களை யாரும் நெறி தவற செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களை யாரும் பாவத்தில் தள்ளிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கடவுளுடைய இயல்பு நம் மத்தியில் இருக்கிறது. நமக்கு நல்லது கெட்டது அறிகின்ற தன்மை இருக்கிறது, நன்மை தீமை தெரிவு நமக்கு. அதனால் உங்களை யாரும் பாவத்தில் தள்ளிவிடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பாவம் செய்கின்றவர்கள் அனைவரும் அழகையை சார்ந்தவர்கள். ஏனென்றால் தொடக்கத்திலிருந்து அழகை மட்டும்தான் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறது. நாம் கடவுளுக்கு உரியவராக இருப்போமானால் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கும். நமது சொந்த சகோதர சகோதரிகளிடம் அன்பு காட்டாதவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். சாத்தானுக்கு உரியவர்கள் என்ற செய்தியை அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே மக்களுக்கு பொய் சொல்வது என்பது ஒரு வாழ்விலே மிகவும் முக்கியமான ஒன்றாக போய்விட்டது. ஏனென்றால் பழமொழிகளும் அப்படி இருக்கிறது. 1000 பொய்யை சொல்லியாவது ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று. ஆனால் அது உண்மை பொருள் 1000 பேரிடம் சொன்னாவது திருமணத்தை செய்ய வேண்டும் என்று. நாம் அதை நமக்கு ஏற்றாற்போல மாற்றிக்கொள்கிறோம். பல வேலைகளிலே கடவுளுக்கு உரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் கடவுளுக்கு உரியவற்றை நாம் நேரத்தை செலவிட வேண்டும். நமக்கு டிவி பார்ப்பதற்கும் மொபைலை பார்ப்பதற்கும் நேரம் இருக்கும், விவிலியத்தை திறந்து பார்ப்பதற்கு நேரம் இருக்காது. நாம் ஷாப்பிங் மால் செல்வதற்கும் ஆடை அலங்காரம் செய்வதற்கும் ஆடைகளை வாங்குவதற்கும் செல்வதற்கு நேரம் இருக்கும். ஆனால் ஆலயம் வருவதற்கு நேரம் இருக்காது. ஏனென்றால் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போமானால் நாம் ஆண்டவரை நோக்கி ஓடி வந்து விடுவோம். ஆனால் அழகையினுடைய பிடியினை நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதால் நன்மை எது தீமை எது என்று அறிய முடியாதவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் நன்மையும் தீமையும் அறிய முடியாதவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களானால் நீங்கள் கடவுளுக்குரியவர்கள் அல்ல. ஏனென்றால் கடவுள் நன்மையே உருவானது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது நம்முடைய நடத்தையிலே தெரிய வேண்டும். ஏனென்றால் பலர் வாழ்கின்ற வாழ்வு புனிதமான வாழ்வு போல இருக்கும். ஆனால் அவருடைய செயல்பாடுகள், மறைவாக செய்கின்ற செயல்பாடுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும். அதை நாம் கண்டறிந்து விட்டால் அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற பொய்கள் ஏராளமாக இருக்கும். அதற்கு அவர்கள் கடவுள் மீது கூட ஆணையிடுவார்கள். ஏனென்றால் காலம் அப்படி இருக்கிறது. கடவுள் மீது ஆணையிடுவது இன்றைய நாளிலே அது ஒரு பொழுதுபோக்கான விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இறைவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் உங்களை யாரும் தீமையில் தள்ளிவிடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல நண்பனை தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே நண்பன் என்று ஒருவன் தான் பல நேரங்களிலே நல்லது செய்வனாகவும் இருக்கிறான், பல வேளைகளே தீயது செய்வதற்கான வழிகாட்டுதலாகவும் இருக்கிறான். முடிந்தவரை கடவுளுக்கு ஒருவராக வாழ முயற்சி செய்யும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக திருத்தூதரான புனித யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே கூறியிருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. சிறப்பாக திருமுழுக்கு யோவான் தன்னுடைய 2 சீடரிடம் சொல்கிறார், அதோ இறைவனுடைய ஆட்டுக்குட்டி என்று. அவர் இயேசுவை கூர்ந்து நோக்கி பார்த்துவிட்டு இதோ இறைவனுடைய ஆட்டுக்குட்டி என்று அவரை அடையாளம் காட்டுகிறார். திருமுழுக்கு யோவானுடைய 2 சீடர்களும் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இயேசுவை பின்னர் தொடர்ந்தே செல்கிறார்கள். இயேசு திரும்பி பார்த்து என்ன தேடுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது உம்மோடு தங்க வேண்டும் என்று சொல்கிறார். வாருங்கள், வந்து பாருங்கள் என்று இயேசு சொல்லி அவர்களை தங்களோடு அழைத்து செல்கிறார். மாலை 4 மணிக்கு மேலானதால் இயேசுவோடு அவர்கள் தங்கிவிட்டார்கள். இப்பொழுது இந்த நற்செய்தி வழியாக நாம் அறிந்து கொள்வது என்ன என்றால், இயேசுவை நாம் தேடி செல்வோமானால் அவரோடு தங்குவதற்கு அவர் அனுமதிப்பார். அவரோடு தங்கிவிட்டு மீண்டுமாக வந்து நம்முடைய வேலை என்ன என்பதை நாம் தெளிவாக அடுத்த வார்த்தையிலே சொல்லப்பட்டது. அவரிடமிருந்து தங்கிவிட்டு அந்திரையா வந்து அவருடைய சகோதரனான சீமோனிடம் அறிவிக்கிறார், நாங்கள் மெசியாவை கண்டோம். முதல் நற்செய்தி திருமுழுக்கு யோவான் இயேசுவை அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறார். இவர்தான் இயேசு, இவர்தான் ஆட்டுக்குட்டி, இவர்தான் உலகத்தின் பாவத்தை போக்க வந்தவர் என்று இயேசுவை அவர்களுக்கு அடையாளம் காட்டுகிறார். அடையாளம் காட்டப்பட்ட இயேசுவை நேரில் சென்று அதை ஆய்ந்துணர்ந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அந்திரேயா தனது சகோதரிடம் சென்று சொல்கிறார். இப்பொழுது அந்திரேயா சீமோனை அழைத்துக் கொண்டு இயேசுவிடம் வருகிறார். அங்கே எவ்வாறு திருமுழுக்கு யோவான் இயேசுவை கூர்ந்து பார்த்தாரோ
அது போலவே இயேசும் சீமோன் பேதுருவை கூர்ந்து பார்க்கிறார். கூர்ந்து பார்த்து, யோவானின் மகனான சீமோனே, இன்று முதல் நீ கேவா எனப்படுவாய். கேவா என்றால் பாறை என்பது. பிரியமானவர்களே, கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நாம் எதற்கானவர்கள், நம்முடைய வேலை என்ன, நமக்கு அவர் கொடுத்திருக்கின்ற பணி என்ன என்பதை நமக்கு அறிவித்து விடுவார். அதை கண்டுபிடித்து நாம் செயலாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பல வேளைகளிலே நாம் பிறக்கின்ற பொழுதே அது நமக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது. அதை நாம் அறிந்து ஆண்டவரோடு நடப்பதுதான். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்தார். ஆண்டவருக்கான வழியை செம்மையாக ஆயத்தம் பண்ணினார். வர இருந்த ஆட்டுக்குட்டி, செம்மறியாம் ஆட்டுக்குட்டியை சீடர்களுக்கு அவர் காட்டி கொடுத்தார், அடையாளப்படுத்தினார். அதை பெற்றுக்கொண்ட, அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்ட அந்திரேயா தனது சகோதரரிடம் சென்று அவர் இயேசுவை அவருக்கு காட்டி கொடுத்தார். அதாவது அவரை அடையாளப்படுத்தி காட்டினார். இவர்தான் என்று அடையாளப்படுத்தி காட்டினார். நாம் அறிந்து கொண்ட இயேசுவை நாம் மற்றவருக்கு அறிவிக்காமல் இருப்பதனுடைய நோக்கம் என்ன? ஏனென்றால் தேவையில்லாத விஷயங்களை நாம் மற்றவரிடம் போய் அறிவிப்போம். ஒன்றுக்கும் உதவாத விஷயங்களை மற்றவரிடம் சென்று அறிவிப்போம். அதையெல்லாம் உலகப்பாங்கான காரியங்களாக இருக்கும். நான் ஒரு ஆடையை பார்த்தேன், அருமையாக இருந்தது, நீ வாங்கிக்கொள். நான் ஒரு பொருளை பார்த்தேன், சிறப்பாக இருந்தது, விலை கம்மியாக இருக்கிறது, வாங்கிக்கொள். நான் இயேசுவை கண்டோம், நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம் என்று அந்திரேயா சீமோனிடம் சொன்னார் அல்லவா? அதுதான் நற்செய்தி. நாம் கண்டுகொள்கின்ற இயேசுவை மற்றவருக்கு அறிவிக்கின்ற மக்களாக வாழ்வோம். அதுதான் இன்றைய வார்த்தை பகிர்விட இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. முடிந்தவரை நம்மை யாரும் பாவத்தில் தள்ளிவிடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் கண்டுகொண்ட இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற மக்களாக வாழுங்கள். அப்படி வாழ்கின்ற பொழுது ஆண்டவரோடு தங்கி அவரை அனுபவிக்கின்ற பேர் நமக்கு கிடைக்கும். அந்த வரம் வேண்டி திரிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையும். இறைவனையை சேர்ந்து வாழ்க்கை தருவாராக. ஆமென்.